டாக்டர் உண்மையை சொல்லுங்க, நேற்று நைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால தானே எனக்கு த்ரோட் பெயின் வந்துச்சு. அப்படி இருந்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பாதி பேரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். அப்போ ஏன் அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது? அதுக்கு பல காரணம் இருக்கு. வைரல் இன்ஃபெக்ஷன், தண்ணி கம்மியாக குடிக்கிறது, தூக்கம் குறைவாக இருக்கிறது, ஸ்மோக்கிங். என்னது ஸ்மோக்கிங்கா? அது மட்டும் இல்லாமல் அசிடிட்டினால கூட த்ரோட் பெயின் வரலாம். அசிடிட்டி த்ரோட்டை பாதிக்குமா? சாப்பிட்ட உடனே படுக்கிறதுனால, காரம் மசாலா அதிகமாக சாப்பிட்றதுனால, ஆசிட் வந்து த்ரோட்டை இரிட்டேட் பண்ணி காயமாகிறதுனால த்ரோட் பெயின் வரலாம். அப்போ என்ன பண்ணால் சரியாகும்? சிம்பிள், நிறைய தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க. ஸ்மோக்கிங் பண்ணுறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஐபிஎல் பார்க்கும்போது கத்தாதீங்க. முக்கியமாக செல்ஃபாக ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்காதீங்க. நேற்று தான் 2 செட்டு வாங்கி போட்டேன் டாக்டர். அதான் பிரச்சனை, எல்லா த்ரோட் பெயினுக்கும் ஆன்டிபயோட்டிக் தேவையில்லை. அப்போ எப்போ டாக்டர் பார்க்கணும்? ஃபீவர் வந்தால், மூச்சு விட கஷ்டமாக இருந்தால், ஒழுங்க கஷ்டமாக இருந்தால், அடிக்கடி உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ENT டாக்டரை பார்க்கணும். சரி டாக்டர், ஃபைனல் கொஸ்டின், ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா வேணாமா? லிமிட்டாக சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், நேற்றுக்கு நைட்டு என்ன சாப்பிட்ட? Szechuan ஃப்ரைட் ரைஸ்.